ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஆயிடுச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், காலையிலே ஒரே கன்ஃபியூஷன்லேயே இருக்கார் அம்மு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். நீ பாருங்க எங்க அம்மா மூஞ்ச கட்ட மாட்டார். சொல்லு, ஏன்னா மூஞ்சி கழுவி சிரிக்கிறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் சொல்றீங்க. ஹாய் ஹாய் சொல்லு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் சொல்லிட்டு. குட் மார்னிங். என்ன பாக்குற உன் மூஞ்சி அப்படி பார்த்து சிரிக்கிறாரு. ஹாய் சொல்லு தங்க குட்டி. ஹாய் குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் சொல்லுங்க. குட் மார்னிங். அவர் இப்போ எதுக்கு கை நீட்டுறாருன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சூடாது பாருங்க காஃபி போட்டு எடுத்துன்னு வந்துருக்கோம். அதுக்கு தான் வந்து அவர் வந்து என் கூட சண்டை போட்டுன்னே இருக்காரு. நீ பாருங்க சார், போய் குளிச்சுட்டு வாங்க சார் சீக்கிரமா. குளிக்கலாம் ஜி. ஹாய் 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 ஹாய். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு நம்ம என்ன vlog பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சண்டே vlog தான் பார்க்க போறோம். சண்டே விலாக் தான் பார்க்க. ஏய் அந்த மாதிரி மிரட்டினே இருக்கணும். ஆமா, நாங்க ரவுடி. நாங்க ஒரு சண்டே ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இன்னைக்கு வந்து எங்கள் வீட்டில் எந்த ஸ்பெஷலும் கிடையாது. ஏன்னு நான் சொல்கிறேன், அதுக்கு முன்னாடி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுங்க பொறுமையே நிற்கிறேன். ஏன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் எந்த ஸ்பெஷலும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பிரதோஷம். பிரதோஷத்துக்கு வந்து நாங்கள் எதுவுமே செய்ய மாட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் அம்மும் சாப்பிட மாட்டார், அவர் சாப்பிடாதால நானும் சாப்பிட மாட்டேன், நான் சாப்பிடாதால எங்கள் தங்கவும் சாப்பிட மாட்டேன். அப்படியே சரி, எனக்கு இப்போ வந்து அவர் சாப்பிடலன்னா அவருக்கு வெஜிடேரியன், எனக்கு நான்வெஜ் செய்யணும். எதுக்கு ரெண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மட்டுமா வெஜ்ஜு செஞ்சிடலாம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய போகிறோன்னே தெரில. இப்போ தான் காலையில் டைம் வந்து 8:30 ஆகுது. பாருங்க அவர் செஞ்சிடலாம். நீ சொல்லுப்பா, நீ சொல்லுப்பா. செஞ்சிடலாம் சொல்லுப்பா. சரி பார்த்தீங்களா, செஞ்சிடலாம். ஒரே ஆட்டம் ஃப்ரெண்ட்ஸ். நைட்ல ஆட்டம் போட்டு இப்போதான் எழுந்தாரு. அவர் வந்து இப்போ வந்து காஃபி குடிக்க போகிறாங்க. கரெக்டா? நீங்க குடிக்க போறீங்க, நான் குடிக்க போறேன். போதுமா? அம்மா பிள்ளையும் சொல்லுங்க. ஆமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டே ஃபுல்லா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இந்த vlogல நம்ம கண்டினியூவா பார்க்கலாம். இன்னைக்கு சண்டே உங்க வீட்ல எல்லாம் என்ன ஸ்பெஷல் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எங்க தங்கத்தோட வண்டி இதுதான். ஆமா, தங்கத்தோட வண்டி. அவர் பாருங்க, சேர் எந்த சேர் பார்த்தாலும் வந்து தள்ளிக்கிட்டே வேகமா வருவார். அது பாருங்க. என்ன பண்றாரு மட்டும் பாருங்க. வண்டி பிரேக் பிடிக்கல. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவர் என்ன பண்ணுவாருன்னா அந்த சேரை எடுத்துட்டு போயிட்டு அங்கே போட்டுட்டு அந்த பூட்டை தரப்பாரு, தாப்பால தரப்பாரு. அவர் தாழ்பால் தமிழில். அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே ஏறிட்டாருங்களா. இப்போ அவர் என்ன பண்ண போறாரு மட்டும் பாருங்க. அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்களா. அதுதான் எனக்கும் எங்கள் பாப்பாவுக்கும் பிறந்தவனா இவன். எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்கான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சேர் நவுத்தி போடுவார். இப்போ சேர் நவுத்துறாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, தங்கத்தோட. அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் தங்கத்தோட ப்ரில்லியன்ஸ் பார்க்குறோம் பாருங்க. அது பார்த்தீங்களா. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், என்ன சேட்டா பண்ணுறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அவர். இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்க காஃபி குடிக்கிறாங்களாம். காஃபி குடிக்கிறத காட்டணுமா. அதை பார்த்தீங்களா. என் பாப்பாக்கு வெக்க வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், வெக்க வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது நாட்டர்கட்டில் இருக்குது. எங்க வீட்டில் இன்னைக்கு காலையில் என்ன டிஃபன் தெரியுமா. எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது
அந்த எல்லாருக்கும் இப்போ அதே தான். ஆமாம் பிரேக்ஃபாஸ்ட்டு. நான் காஃபி குடிச்சிட்டு போயிட்டு குளிச்சுட்டு வந்துட்டேன்னா நாங்கள் சாப்பிடுவோம். ஆமாம் சாப்பிடும்போது நாங்கள் உங்களுக்கு காட்டுறேன். யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி அந்த பிரேக்ஃபாஸ்ட். அப்படின்னா நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் யார் இருந்தாலும். ஆமாம் நாங்கள் கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவர் வந்து காஃபி குடிக்கணுமா, என்ன பண்ணுறாருன்னு மட்டும் நல்லா பாருங்கள். அவர் கையில் கொடுத்துடணுமா காஃபியை. எங்கள் தங்கம் அதை பாருங்க அங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ். விட்டுடு அப்படின்றாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் பாப்பாக்கிட்டேருந்து பிடுங்கி குடிக்கிறான் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை பாருங்க. ரொம்ப சேட்டை பையனா இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ் அவன். என்னடி தாங்க இங்க பாருங்க தலையேத்து நீ பண்ணு அவா கொடுப்பா சொல்லுப்பா. துபாய் அம்மா பாப்பா சொல்லு. கொன்னு சொல்லு அச்சோ நோஸ் அதான் நோஸா. நைனா அங்கே போடுறா. வெக்க வந்துச்சு. ப்ரோ என்ன ப்ரோ பண்ணுறீங்க? நான் என்ன ப்ரோ பண்ணுறதுக்கு, இன்னைக்கு சண்டேனா சண்டே தான். சண்டேனா கூத்துல இருக்கிற கொசு கூட ஹாலிடேல இருக்கும். படத்துல வர டயலாக் பாப்பா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ரெடி ஆயிட்டேன். ஆனா அம்மு வந்து குளிக்கவே இல்ல ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சும்மா சுத்தி வந்துட்டாங்க. என்னதான் பண்றாருன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து கிடைக்கிறது ஒரே ஒரு நாள் லீவு. அந்த ஒரு நாள் லீவு வந்து சீக்கிரமா வந்து மறுபடியும் கம்பெனிக்கு போற மாதிரியே வந்து கிளம்பி ஓடியாந்து எதுக்கு ரெஸ்ட் பொறுமையா எடுப்போமே. நானும் தான் டெய்லி இந்த டைம் குளிச்சு ரெடி ஆறேன். அப்ப எனக்கு லீவ் இல்லையா? உனக்குலாம் லீவ் கிடையாது. மூக்குலயே விட்டுறேன். சரி என்ன ஸ்பெஷல் நாங்க சொன்ன மாதிரி இன்னைக்கு ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் போய் எடுத்துன்னு வரியா? சரி ஓகே சீக்கிரம். நான் வெயிட்டிங். என்ன பாப்பா மண்சட்டியில தந்திருக்க? மீன் குழம்பா பாரு. என்னது? பழுது ஐஸ் பிரியாணி சட்டியில போட்ட பழுது வேற லெவல் ப்ரோ. இதுல தயிர் ஊத்தி சாப்பிட்டோம்னு வச்சுக்கே வை சட்டி நிக்க மாட்டேங்குது. இது வர என்ன பாப்பா பண்றீங்க? ஐஸ் பிரியாணி ஏத்த மோர் மிளகா பாரு செம்மையா இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த காம்பினேஷன் பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது. செம்ம காரமா சூப்பரா இருக்கும்ல. என்ன பாப்பா சாப்பிட ஆரம்பிச்சிட்டியா? நல்லா இருக்கா? இதை விட என்ன டிஃபன் வேணும் காலையில உனக்கு? வேற லெவல் தான். நம்ம காலையில மார்னிங் வந்து ஹெவியா சாப்பிடக்கூடாது. ஏன்னா மதியம் ஹெவியா சாப்பிடுவோம்ல. இன்னைக்கு எதுவுமே இல்ல. அதான் நானே சொல்லலாம்னு பார்த்தேன். அதனால காலையில லைட்டா சாப்பிடணும். ஓகே ஓகே. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பாருங்க அப்படியே நான் சட்டியோட எடுத்துக்கிட்டேன். பக்கத்தில் காஞ்ச மிளகாவா என்ன மிளகா? மோர் மிளகா. அதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் மோர் மிளகா எனக்கு 2 பாப்பாவுக்கு வந்து 3. ஆமாம் சாப்பிடலாமே. நானும் நீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க தங்கம் பண்ற அம்மக்கள்கிட்ட ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுன்னு இருக்காரு. நான் என்ன சாப்பிட்றீங்க தங்க பிள்ளை? என்ன சாப்பிட்றீங்க? மம்மம் சொல்லு.
இங்க பாரு தங்கம், என்ன சாப்பிட்றீங்க? மம்மம் யார் குத்துது? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தரைக்கு கொஞ்சம் போடுறாரு, அவர் வாயில கொஞ்சம் போடுறாரு. சரி அழு, அப்படி அழுவுங்க. அச்சிச்சோ சொல்ப்பா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட். அச்சிச்சோ ஷாக் ஆகுறாரு ஃப்ரெண்ட்ஸ். எப்படிம்மா ஷாக் ஆகுனா? அப்படியா, தலையேத்துப்பா. அவா கொடுங்க தங்கம். சூப்பர், கிளாப் கிளாப் கிளாப். கவுது சாத்தியாச்சு. அந்த டோர் கிட்ட போயிட்டு எப்படி விளையாடாரு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவரு சேட்டை தாங்கல. பாய் போற அம்மா. ஐயோ, ஏன் இப்படி பண்றியோ தெரியல. நீ நான் என்னப்பா பண்ண? என்னதான் பண்ணல? என்னப்பா? ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து வெஜிடேரியன் உங்களுக்கு வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியாச்சு. இந்த விளாக் ஸ்டார்ட் பண்ணும்போதே அவர் பாருங்க வெங்காயத்தெல்லாம் கொட்டின்னு இருக்காரு. வெங்காயம் ஸ்டார்டிங்கிலே இந்த விளாக் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் வெஜிடேரியன். சரி ஓகே, வெஜிடேரியன் நான்வெஜ் தான் சாப்பிட முடியல, நான்வெஜ் மாடலில் ஏதாச்சும் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு மஷ்ரூம் பிரியாணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு மஷ்ரூம் வாங்கிடுவான்னு சொன்னா. காஞ்சிபுரம் ஃபுல்லாக சுற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூமே கிடைக்கல எங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்க ஒரு 2-3 பெரிய கடையில் வந்து நான் போய் கேட்டுட்டு வந்தேன். எங்கேயுமே மஷ்ரூம் இல்லைன்னு சொன்னால் நான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது? சரி மஷ்ரூம் பதில் வந்து என்ன வாங்கிட்டு வந்தேன், மீல் மேக்கர் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம சமைக்க போகிறோம். முக்கால்வாசி வேலை முடிஞ்சிச்சு. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மஷ்ரூம்காக வெயிட் பண்ணி தான் லேட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இல்லைன்னா வந்து எப்பயோ குக்கிங் முடிஞ்சிட்டு இருக்கோம். இப்போ நம்ம சரி மஷ்ரூம் இல்லை என்ன பண்ணுறது, மனசை தேர்த்திக்கினேன். மீல் மேக்கர் செஞ்சு மீல் மேக்கர் பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் முடிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்சம் வேலை தான் இருக்கு. அது இல்லாமல் மீல் மேக்கர் ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம சிக்கன் 65 மாதிரி மீல் மேக்கர் 65 அதில் வந்து மசாலாலாம் போட்டு ஊற வச்சுட்டேன். நான் தனியாக எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். பார்த்தீங்களா? சரி சாப்பிடும் போது சூடாக பொரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் சண்டே இந்த மாதிரி ஏமாத்தோ எங்களை அப்படின்னு இவருக்கு எப்படி வேத்து போகுது. எங்க தங்கம் தூங்கியே எழுந்துட்டாரு. அது பாருங்க, தூங்கி எழுந்துட்டு அவர் என்ன பண்ணிக்கிறாரு பாருங்க. நான் வந்து இவர் கடைக்கு போய் மஷ்ரூம் வாங்கிடுவான்னு சொல்லிட்டு நான் என்னென்ன வேலை பண்ணேன், இவரை தூங்க வச்சு. இதுவே பெரிய டாஸ்க் எனக்கு. எங்க தங்க பாருங்க எதுல நின்றுட்டு இருக்காரு பாருங்க, பாத்ரூம் போற இதுல. ஜி கண்டினியூ கார் ஜி. போ சொல்ல முடியாது, அதெல்லாம் ஒரு ஃப்ளோவா தான் வரும், இப்பெல்லாம் வராது. பார்த்தீங்களா ஜி, ப்ளோ என்ன ப்ளோ? துணி மிஷின்ல போட்டுருக்கோம் பாரு, எடுத்து காய வை. துணியே துவச்சு முச்சிச்சு நீ வரதுக்குள்ள. மஷ்ரூம் வாங்கினாரு போன ஆளு. அதுக்கு நான் என்ன பண்றது? சைக்கிள் கப்பில் பார்த்தீங்களா, துணியே நான் காய வைக்கணுமா? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? உனக்கு எந்த வேலையுமே இல்லைல்ல. போ அம்மா. வைலன்ஸ் இதெல்லாம் வைலன்ஸ் அதான் தெரியாம பண்ணிட்டேன் சைலண்டா. குட் மார்னிங். அவருக்கு பாருங்க கேட்டுக்கு வெளியே போட்டோம். என்ன அமங்கலம் பண்றாரு பாருங்க. டேப்லாம் பிடிங்க. சமையல் முடிஞ்சிட்டு சாப்பாடு வச்சுட்டோம்னு வச்சுக்க ரெடி ஆயிடும். அப்ப அந்த கேப்ல போய் அவர் குளிப்பாட்டிட்டு வந்துடும். அவர் குளிப்பாட்டிட்டு வந்து அவர் குளிப்பாட்டுவா என்ன நீயே போய் குளி. அவருக்கு வந்து ஸ்பெஷலாக முட்டை வச்சிருக்கேன். நம்ம தான் சாப்பிட மாட்டோம், இன்னைக்கு குழந்தை சாப்பிடலாம்ல, அதனால அவருக்கு முட்டை மட்டும் வேக வச்சிருக்கேன். சாப்பிடுவாரோ இல்லையோ தெரியல அவரு. சரி ஓகே ஜி. ரெடி சா? சமையல் முடிஞ்சிச்சா? நான் அப்படி துணி காய வச்சுட்டு வர்றதுக்குள்ள அப்படி காயல, ½ அன் ஹவரா காய வச்சிருக்கிறேன் துணியை. அது கூட இப்ப நான் வந்து சரி பண்ணி விட்டேன் எல்லாத்தையும். காய வைக்க சொன்னேன், ஒழுங்கா போட சொன்னியா? சரி ஓகே. அதான் ரெடிச்சா? நமக்குள்ள வந்தது பேரு அங்க இறச்சி அம்மா பேரு முட்டையை குத்தா என்ன லட்சந்தர பண்ணி வச்சிருக்காங்க. இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், போட்டு பிசைஞ்சு கிளம்பி ஓட்டாரு வீட்டுக்கு. இருந்தா திட்டுவீங்க, அதனால தான் ஓடி போயிட்டாரு அவரு. ஆமா லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எங்க வீட்டுல இன்னைக்கு என்ன லஞ்ச் பாத்தீங்கன்னா தக்காளி சாதம் வித்
மீல் மேக்கர் ஃப்ரை. கடைசியில் இப்படி ஆயிடுச்சு. பிரியாணி என்ன மீல் மேக்கர் பிரியாணி என்ன மீல் மேக்கர் போட்டா பிரியாணி ஆயிடுமா? பிரிஞ்சி சாதம் நான் நார்மலா அவசரத்துக்கு செய்வேன் பாரு, அதே டிஷ் தான் இன்னைக்கும் செஞ்சிருக்கேன். சோ சேட். என்ன பண்றது, நமக்கு தான் மஷ்ரூமே கிடைக்கலையே. வீட்ல சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स. விசில் வந்து போயிட்டு அப்புறம் உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு. கண்டிப்பா. ஓகே பாப்பா. ஏபா இது இப்பதான் 65 ரெடி ஆகுது. என்னப்பா ரெடி ஆச்சா இல்லையா? இப்பதான் 65 ரெடி ஆகுது. இப்பதான் 65 ரெடி ஆகுதா? நான் பாணி இப்படி பண்றியப்பா. நம்ம நீ இப்படி பண்றீங்க உங்களால தான் லேட். தயிர் மீதி வர். ஒரு நாளைக்கு சாப்பிடலாம். நாளைக்கு சாப்பிட்டுக்கலாம். பேன் கடிக்குது பயமா. பேன் கடிக்குதா? தலையில பொடுகா இருக்கு फ्रेंड्स. இதுக்கு ஏதாச்சும் ரெமெடி இருந்தா சொல்லுங்க. ஒரே ஒரு ரெமெடி இருக்கு. வாயில உடைச்சிடுவேன். பா அந்த கடையில பொரிக்க வேண்டியதானப்பா? புதுசு. அதான்ப்பா செய்ப்பா அதில். நோ புதுசு. இதில் ஒட்டிக்க போகுது. நம்ம அதுக்கு தானே அந்த கடையை வாங்கணும். பாரு. சரி ஓகே. பொண்டாட்டி சொன்னா கேட்கணும். வீட்டுக்கார் சொல்கிறதையும் கேட்கணும் ப்ரோ. என்ன குமார் நீ இப்படி பண்ணுறிய குமார்? ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் எப்பவுமே செக்கில் ஆட்டின கடலை எண்ணெய் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். இது செக்கில் ஆட்டின பியூர் கடலை எண்ணெய். ஆமாம் அதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து மசாலாலாம் போட்டு ஊற வச்சுட்டேன். ரொம்ப நேரம் ஆகிட்டு இருக்கோம்ல. இப்போ நம்ம பொரிச்சு இது வந்து அப்படியே மசாலா போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தாங்க எங்கள் பாப்பா. இப்போ அதை அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சுன்னு வச்சுங்களேன். மஷ்ரூம் வாங்கி வருவேன்னு சொல்லிட்டு மொத்தத்தையுமே ஊற வச்சிடலாம் நினச்சிருந்தேன். ஃபுல்லாத்தையும் என்னமோ தெரியல தோணுச்சு சார் கொஞ்சம் எடுத்து வைப்போம் அப்படின்னு. கரெக்டாக நீ வந்து இல்லைன்னு சொல்கிற, அதை போட்டு சாப்பாடு பண்ணி என்ன பண்ணுறது. நானும் இங்கே ஒரு கடைக்கு போனேன், அங்கே போனேன். அதுக்கப்புறம் வந்து பஸ் ஸ்டாண்டாண்ட ஒரு கடைக்கு, அதுக்கப்புறம் வந்து கமால் தெருவாண்ட அங்கே மஷ்ரூம் கிடைக்கல. நம்ம அதுவும் பாரு நம்ம விரும்பி என்னைக்கு செய்யணும்னு நினைக்கிறோமோ. லாஸ்ட் டைம் ஒரு வாட்டி இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு. நான் ரொம்ப இடமும் அலைஞ்சிட்டு வந்தேன், பார்த்தா கடைசியில் எங்கேயுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எங்கேயுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மஷ்ரூமு. அப்படியே ஃபுல்லாக மீல் மேக்கராக இருக்குதேப்பா. வெயிட் லாஸ்ல இது நல்லா இருக்கு, அடி பிடிக்காம தான் இருக்கு. அரிசி பாஸ்மதி ரைஸ் மாதிரி மெலிசா இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நீட்டா இருக்கு பாருங்க, பாஸ்மதி மாதிரி. சாம ஸ்மெல்லுலாம் பயங்கரமா ஒரு தக்காளி சோறுன்னு சொன்னி இவ்வளோ சூப்பராக செஞ்சு வச்சுருக்கீங்க. அது ரைத்தா கிடையாது, பச்சடி. ரைத்தா, ஆனியன் ரைத்தா. ரைத்தானா அந்த கத்திரிக்காய் போட்டு செய்கிறாங்க பாரு, அதுதான் ரைத்தா பாப்பா. இது வந்து பச்சாடி. பச்சாடி ரவையில செஞ்சா கிச்சடி. நானும் என் பிள்ளை இப்படிதான் விளையாடுவோம் அப்படின்னு. இன்னைக்கு என்ன கேமராமேன் ஆகிட்டீங்க, என்ன பண்றது. சூசைட். அப்படியே ஃபர்ஸ்ட் பொரிச்சு எனக்கு கொடுங்களா, எப்படி இருக்குன்னு நான் பார்க்குறேன். பாருங்க 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 அதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாவ். ஓகே. இது ஏன் இந்த கலர்ல இருக்கு சொல்ல? ஏன் கேசரி பவுடர் துளியோண்டு கொட்டலாம்னு எடுத்து மொத்தமா கொட்டிச்சா? அப்போ கொட்டிச்சா. நம்ம மோஸ்ட்லி ஃபுட் கலர் சேர்க்க மாட்டோம். ஆமா கேக்காது. இல்ல எக்ஸாஸ்ட் ஃபேன் போடலாம்னு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டால் பேக்ரவுண்டில் சவுண்ட் குயின்னு வரும். நாங்கள் பேசுறது சுத்தமாக கேட்காது. கத்தி கத்தி பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பேச சொன்னா எதுக்கு கத்துற பாப்பா? கேட்க மாட்டேங்குது. அதுதான் பேசு, ஏன் கத்துற? ஏன் கத்துற? இதான் சொல்றேன், ஏன் கத்துற? 60 மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கு. நீ போட்டுருந்தேன்னு வச்சுக்க, மாவு பத்தலன்னு இது போட்டிருப்ப.
சரி மாவு அதிகமாகிடுச்சுன்னா இதை போட்டிருப்பேன் மீன் மேக்கரை. ஐயோ அது மீன் மேக்கர் அதிகமாகிடுச்சுன்னு மாவு போட்டிருப்பேன். இதே மாதிரி பண்ணி பண்ணி இந்தியா கஷ்டம் எடுத்துன்னு வந்துருப்பேன் போண்டாம. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து செய்யறத எப்படி குத்தம் செஞ்சு கொடுக்கறது செஞ்சு கொடுக்கறதே தப்பு. இதுல வேற செஞ்சு கொடுத்தா என்ன குத்தம் சொல்ற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாக்கு என்ன செஞ்சாலும் எதனா ஒண்ணு சொல்றது. அதை பாருங்க, அப்பகோசா. என்ன பாப்பா பண்றீங்க? என்ன பார்த்துன்னு இருக்க? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சும்மா சில்லி சிக்கன் மாதிரி இருக்கு பாருங்களா, கலர்ஃபுல்லா இருக்கு. அந்த மின்ட் எல்லாம் போடுவா இன்னும் நல்ல ஸ்மெல் வருதுல்ல. மின்ட் பாருங்களா, அப்படியே மொறுமொறு பாருங்களா, மொறுமொறுன்னு இருக்கு. நம்ம தான் கேக்குது, மொறுமொறு சத்தமே கேட்கல. மொறுமொறுன்னு வேற லெவல் பாப்பா. சரி போய் சேர்த்து வந்துடா. காலி பண்ணிடாத, சமைய சாப்பாட்டுக்கு அது. பாப்பா என்னப்பா சாப்பிடலாமா? பசிக்குதுப்பா. வா சாப்பிடலாம் வா. இந்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்னைக்கு வந்து தக்காளி சாதம் வித் என்னது மீல் மேக்கர் ஃப்ரை. மீல் மேக்கர் ஃப்ரை சாப்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரைத்தா எங்கப்பா? என்ன சாப்பாடு டீ இப்போதான் சாப்பிடுறியா? பாப்பா இந்த சாப்பாட்டுக்கு இந்த சில்லி சிக்கனை சாப்பிட்டோம்னு அருமையா இருக்கு. நம்மளே சிக்கன் சொல்லிட்டு சாப்பிட வேண்டியதான்ல. ஆமா. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீட்ல ஒரு சமையல் இதுதான், சண்டே ஸ்பெஷல். அதே மாதிரி உங்க வீட்ல என்னன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பை, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.